தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் டெல்லி காவல்துறை இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைகளின் அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் சிபிஐ முன்பாக நாளைய தினம் விஜய் விசாரணைக்காக ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பாதுகாப்பிற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக டெல்லி காவல்துறையில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கோரிக்கை தற்போது ஏற்கப்பட்டு அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் என டெல்லி காவல்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைகள் அடிப்படையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் என டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக விசாரணையானது நாளை அவரிடம் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய நிலையில் அவர் டெல்லி செல்ல இருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். அந்த வழக்கை தற்பொழுது சிபிஐ தீவிரமாக விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் நாளைய தினம் தாவேக தலைவர் விஜய் நேரில் ஆஜராவார் என்று கூறப்படுகிற சூழலில்தான் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி வரும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க கோரி டெல்லி காவல்துறைக்கு தாவேக சார்பில் மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தரப்பில் இருந்து இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் இந்த மின்னஞ்சலை அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக டெல்லி காவல்துறை தகவல் தெரிவிக்கின்றன. மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைகள் அடிப்படையில டெல்லி விமான நிலையத்திலிருந்து விஜய் செல்ல உள்ள அனைத்து பகுதிகளிலும் முழு பாதுகாப்பு வழங்க டெல்லி காவல்துறை ஒப்புதல் அளித்திருக்கிறது. விஜயின் தனி பாதுகாவலர்களை தவிர நடைமுறை அடிப்படையில மத்திய ரிசர்வ் படை மற்றும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. சிபிஐ அலுவலகம் செல்லும் வழி, தங்கும் ஹோட்டல் உள்ளிட்ட இடங்கள்ல தீவிர பாதுகாப்பு அளிக்கப்பட இருக்கிறது. சிபிஐ அலுவலகத்திற்கு வெளியே விஜயை காண கூட்டம் கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால அந்த பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்படுத்த தீவிரமான நடைமுறைகளை பின்பற்றி வருகிறார்கள். அதே போல கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக விஜய்க்கு 6ஆம் தேதி சம்மன் அனுப்பப்பட்டது. நாளை காலை 11 மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையிலிருந்து நாளை காலை 7 மணிக்கு விமானம் மூலியமாக புறப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே டெல்லியில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏறத்தாழ 19.5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் விஜய் நாளை ஆஜராக இருக்கிறார். அதற்காக தாவேக தலைவர் விஜய் ஆஜராக வழங்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை டெல்லி காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.